பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு அன்பு செய்கின்றோ, வியானவரே அன்பு செய்க ஆராதிக்கிறோம், வைக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக மகனாக தெரிந்து கொண்டே மறுபடியும் மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி அப்பா மறுபடி பிறக்க வைத்து, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், glory செய்கின்றோம். இயேசுவே சகலமும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், மகிமைக்கு பாத்திரரே, உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், சகலமும் படைத்தவரே, ஹல்லேலூயா, வல்லவரே, சகலமும் படைத்தவரே, glory, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசம். கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், உயர்த்துகிறோம், அன்பு செய்கின்றோம், glory, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லா ஸ்தோத்திர கணமும் வல்லமை பலமும் மாட்சிமை துதியும் ஒருவருக்கே செலுத்துகிற அந்த காலை வேளையில என்று சொல்லி, வல்லமையும் பலனும் சோத்திரமும் கணமும், சொல்லுங்க எல்லாரும், சோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும், வல்லமையும் பலனும் மாட்சிமை மாட்சிமையும் துதியும் எப்போதும் எப்போதும் உண்டாகட்டும், glory, மாட்சிமையும் துதியும்
கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு Glory, hallelujah. உயர்த்துகிறோம் பா. ரகடமா சிக்கனமா தாரா நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற சுத்த ஜோதி அவர். எப்போதும் இருக்கின்ற தேவன் அவர். இனிமேலும் வருபவர். பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிப்போமா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ராஜாவே, எப்போதும் எங்களோடு இருக்கிறவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவர். கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே. Glory, hallelujah. எல்லா கைகளை உயர்த்தி கடைசியாக ஆராதிக்கலாம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Glory, hallelujah. ஆராதிக்கின்றோம், Glory, amen. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Glory, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அனைவரும் சேர்ந்து ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம்ப்பா, துதிக்கிறப்பா ஆண்டவரே. உம்முடைய கூடாரத்தில் தங்கி வாசம் செய்கிறது எத்தனை நன்மை ஆண்டவரே, எத்தனை நன்மை ஏசப்பா ஆண்டவரே. சோத்திரம். அன்னைக்கு தாவீது ராஜா இதைதான் வாஞ்சித்தார்.
ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வாசம் செய்வது, உம்முடைய பிரசன்னத்தில் வாசம் செய்வது அது எத்தனை நன்மை. அதனால தான் அவரால் பாடல்கள் எழுத முடிந்தது, அதனால தான் அவரால் சங்கீதங்களால் பாட முடிந்தது. இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் கடமைக்காக அல்ல, ஆண்டவரே சடங்காச்சாரத்துக்காக அல்ல, என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல, உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? உத்தமமாய் தினமும் நடக்க வேண்டும், நீதியிலே நிலை நிற்கணும், மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜீவியத்தில் வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் கைகளை தூய்மைப்படுத்துங்க, எங்கள் இதயத்தை நேர்மைப்படுத்துங்க. ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பை தேவனையே நோக்கி பார்க்கணும்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் வெறுக்கின்ற காரியத்தை நாங்கள் வெறுக்கவும், ஆண்டவரே உமக்கு உமகுந்த பயத்துடைய நபர்களாக ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கேட்கிறோம். ஹல்லேலூயா. நாவினால் புறங்கூறாமல், யாருக்கும் தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுகளை, தீமையான பேச்சுகளை, ஆண்டவரே நீர் வெறுக்கின்ற பேச்சுகளை நாங்கள் பேசாம உண்மையே பேச, உம்முடைய சித்தத்தையே நாங்கள் பேச, உமக்கு பிரியமானது பேச இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம், சொல்லிக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த காலை வேளையில் இயேசுப்பா என் இதயத்தில் ஒரு தூய்மையோடு, என் சிந்தனையில் ஒரு தூய்மையோடு, என் நடத்தையில் ஒரு தூய்மையோடு, என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரிசுத்தத்தோடு நீர் எதிர்பார்க்கின்ற அவயவங்களாக எங்களுடைய அவயவங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவரே நான் ஒரு சுத்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா. அப்படி நான் தொழுது கொள்ளும் போது, அப்படி நான் ஆராதிக்கும் போது என் ஆராதனையில் வல்லமை உண்டு, என் ஆராதனையில் வருத்தம் உண்டு. என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், பழுதற்ற பலியாக, குறைவற்ற பலியாக, நேர்த்தியான பலியாக, உமக்கு உகந்த பலியாக, ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கிற பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது எந்த அசுத்தங்களும் எந்த தீமையும் பலிபீடத்திலே நாம் வைக்க முடியாது. சுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள பலியே அவர் அங்கீகரித்துக் கொள்வார். இன்னைக்கு நம்மளே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவுடைய கூடாரத்தில் நான் தங்கி வாழ விரும்புகிறேன். இந்த காலை வேளையில மகிமையோடு ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. சொல்லுங்க. கர்த்தாவே உமது கூடாரத்தில் வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. சொல்லுங்க. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. ஓ நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில்
குடியிருப்பவன் கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கானம் செய்பவன். ஒரு நாளும் கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கானம் செய்பவன். ஆணையிட்டு ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? Glory. கர்த்தாவே உமது கைகளை தூய்மைப்படுத்துங்க. கைகளை தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன். சொல்லுங்க. கைகளை தூய்மையுள்ளவன், இதய இதய நேர்மையுள்ளவன். ரட்சிப்பின் ரட்சிப்பின் தேவன். தேடுபவனே. சொல்லுங்க. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? சொல்லுங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. Glory. எஸ்ஸப்பா எஸ்ஸப்பா சோத்திரம். எஸ்ஸப்பா சோத்திரம். எஸ்ஸப்பா சோத்திரம். Glory. இயேசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். Glory. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். சொல்லுங்க. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பே. மத்தாளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பே. எஸ்ஸப்பா எஸ்ஸப்பா சோத்திரம். எஸ்ஸப்பா சோத்திரம். Glory. எஸ்ஸப்பா சோத்திரம். எஸ்ஸப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. சொல்லுங்க எல்லாரும். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவி அப்பாவை சோத்தரிப்பேன். கைகளை உயர்த்தி எஸ்ஸப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன்.
தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். Glory, Yesappa. எல்லாரும் சொல்லுங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே நின்ன இடத்துல இருந்து ஒரு சின்ன அழகா நடனமாடி அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்து, அன்னைக்கு தாவீது ராஜா எப்படி அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து ஆடி பாடி புகழ்ந்து பாடினாரோ அதே போல நாம துதித்து பாட போகிறோம். எல்லாம் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தாவீதோட சங்கீதங்கள் எல்லாம் நிறைய பேர் பாடல்களாக என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஒரு சில வசனங்களால், சில வாக்குத்தத்தங்களால், சில பழைய ஏற்பாட்டில் சில வாக்குத்தத்தங்களை வைத்து வாக்குத்தத்த பாடல்கள் எழுத முடியும். புதிய ஏற்பாட்டில் சில வசனங்களை வைத்து சபைக்கான வசனங்கள், ஊமைகளிலிருந்து சில வசனங்களை வைத்து எழுத முடியும். அது மாதிரி வரிகள்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் சாங்ஸ் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்னு போட்டிங்கன்னா சங்கீதங்கள் அந்த தொகுப்பில் இருந்து ஒவ்வொரு சங்கீதமும் பாடலாக தாவீது எப்படி பாடியிருப்பார் என்று சொல்லி அந்த தம்பூர் இசையோடு எந்த வரியும் ஆட் பண்ணாமல் நடுவில் அதை அழகாக பாடியிருப்பாங்க. பார்த்தீங்களா? நம்ம சத்யா சிஸ்டர் ஏனோக் பாஸ்டர், அங்கே அவங்களுடைய மகள் கல்யாணம் பண்ணி தந்திருந்த தாராபுரத்தில் அந்த பாஸ்டர் சங்கீதத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, முழுமையாக அந்த சங்கீதத்தை அவர் அழகாக இசையால் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சங்கீதத்தை ரெடி பண்ணி அவர் ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இதாக என்ன பண்ணுவார், ரிலீஸ் பண்ணும்போது அனுப்புவார் வாட்ஸ்அப்பில். இன்றைக்கி அதை என்ன பண்ண போகிறாங்க, பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க. நிழல் என்கின்ற தலைப்பில் இந்த சங்கீதங்களால் ஆன அந்த தொகுப்பை பாஸ்டர் ராபின்சன் என்ன பண்ணுறாரு, அதை திறந்து வைக்க போகிறார், டெடிகேட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த சங்கீதங்களில் என்ன சிறப்புனா, அதை நாம் பாடும்போது வாசிக்கும் போது தாவீது என்ன பண்ணார், அந்த சங்கீதத்தை வெறுமனாக கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி அவர் அப்படி மட்டும் வாசிக்கல. அது சங்கீதம் எப்படி பாடியிருப்பார்னா, எப்படி பண்ணியிருப்பார், கர்த்தரன் இருக்கின்றார் காலத்தை பாடுங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த நீரண்டை கொண்டுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த நீரன் நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. இது மாதிரி பாடல்கள் நம்ம சிறு வயதில் கேட்டிருப்போம். இதே மாதிரி தான் எல்லா சங்கீதத்தையும் டியூன் பண்ணி அழகாக பாடியிருக்காரு. பார்த்தீங்களா? அப்போ அது மாதிரி பாடின தாசன் தேவனுடைய சமூகத்தால் பிரசனத்தால் உணர்ந்து ஆடுவது லேசான காரியம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரசனத்தை வாஞ்சி தாண்டவரே, இந்த காலையில் தாவீதுக்கு ஏற்ற இருந்த இதயம், உமக்கேற்ற இதயம் இருந்துச்சு தாவீதுக்கு. அதே போல் எங்களுக்கும் உண்மை ஆராதிப்பதற்கு ஏற்ற இருதயம், உண்மை தொழுது கொள்கிறதுக்கு ஏற்ற இதயத்தை தந்து இந்த காலை வேளையில் என் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் ஏசப்பாவை சோத்திரிப்பேன் சொல்லாமா? எல்லா கண்களையும் மூடுங்க, எல்லா கண்களையும் மூடலாம். யார் உங்களை பார்க்குறாங்க பார்க்கல அது விஷயம் இல்லை. எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சிங்கங்களை வாயை கட்டி போட்டவர், சிங்கங்களின் வாயை கிழித்தவர், கரடியின் வாயை கிழித்தவர். அப்படிப்பட்ட தாவீதுக்கு கோலியாத்துக்கு முன்பாக அச்சமில்லை. அவன் என்ன சொன்னான்? கர்த்தருக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கோலியாத்தை பார்த்து அஞ்சல, அந்த சூழ்நிலையிலையும் துதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா சூழ்நிலையும் துதிக்கணும்னா கர்த்தர் நீங்கள் எல்லா சூழ்நிலையும் துதிச்சு கொண்டே இருக்கணும். அவர் அவங்க முன்பாக வைத்து கொண்டே இருக்கணும். அவர் செய்த நன்மைகளை உங்கள் முன்பாக வைத்து கொண்டே இருக்கணும். கோலியாத் வந்து நிற்கும் போது அவன் கோலியாத்தை பார்த்து, அவனுடைய உயரத்தை பார்த்து அவன் அஞ்சவில்லை. என் தேவன் சிங்கங்களின் கரடிகளின் வாயே அவர் கழுத்து போட்டார்னா, இந்த கோலியாத் எனக்கு ஏமாத்திரம், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எனக்கு ஏமாத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தாவீதை போல நாமும் நடனமாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க அனைவரும் சேர்ந்து. ஆமென். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன். நல்ல கண்களை மூடி, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஓ ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். எல்லாரும் தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். எல்லாம் கையை தட்டுவோமா? கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பேன். ஏசப்பா சோத்தி glory. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பாவை சோத்தரிப்பீங்களா? எல்லா நாளும் சோத்தரிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலும் ஒரு பாடலை பாட போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி வருகிறதுனால பாவங்கள் போக்குற இந்த சாங் எடுத்துக்கோ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுக்கு இந்த வாரத்தோடு இந்த மாதம் என்ன ஆகுது? நவம்பர் மாதம் முடியுதா? இது எத்தனாவது வாரம்? அடுத்த மாதம் என்ன மாதம்? டிசம்பர் மாதம். ஹல்லேலூயா. ஸ்டாரில் எடுத்து வச்சிட்டிங்களா? சொல்லுங்க. இன்னும் ஓகே ஓகே சரி, எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தமாயிட்டிங்களா? ஒன்றும் ஆயத்தமாகலையா? சரி, இன்றைக்கி வீட்டுக்கு போனால் நல்லா ஆயத்தமாயிருங்க. ஹல்லேலூயா. நம்மளை சர்ச்சிலேருந்து எல்லா திங்ஸில் எடுத்து வைக்கணும். அடுத்தது இந்த ரட்சிப்பின் மாதம், சுவிசேஷம் அறிவிக்கின்ற மாதம், நிறையா ரட்சிப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற நிறைய ப்ரோக்ராம்ஸ் செய்ய போகிறோம். எனக்கெல்லாம் போன வாரமே எனக்கு கிறிஸ்மஸ் ஆரம்பித்த மாதிரி பிள்ளைங்க டான்ஸ் ப்ரோக்ராம் வந்த பிறகுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி தானே? அழகாக டான்ஸ் ஆடினாங்க. அந்த டான்ஸ் அந்த கிறிஸ்மஸ் பாடல் கேட்கும் போதே அந்த வைப் வந்துருச்சு. கிறிஸ்மஸ் ஆனால் அந்த பண்டிகைக்கான அந்த வைப் வந்தது. பிள்ளைங்க அருமையாக பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல் இந்த நாட்களிலும் அவருடைய பிறப்பை
நம்ம விசேஷமாக நாம் நினைவு கூறும்படியாக இந்த மாதம் முழுவதும் அந்த ரட்சிப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் இயேசு என்னை ரட்சித்தார், அதெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வழியாக, பிரசங்கங்கள், தனிப்பட்ட நம்முடைய ஜெபங்கள், பாடல்கள், நடனங்கள், ஸ்கிட், இது மாதிரி பல காரியங்களால் அவருடைய பிறப்பின் சந்தோஷத்தை நம்ம தெரிவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளோடு சேர்ந்து பல மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை காண போகிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் இப்பொழுதே நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க, நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோம், எங்களை இன்றைக்கே தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தான் இந்த பிறப்பின் ரட்சிப்பை குறித்த பாடல்களாக இப்பயே பாடி நம்ம ஆயத்தமாக போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம அனைவருக்கும் தெரிந்த பாடல், பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே, இந்த அருமையான பாடலை அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா? ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? தெரியுமா? பாடலாமா? பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கைகளை உயர்த்தி, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கைகளை உயர்த்தி, எந்தன் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போக தேடி வந்தாரையா, தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னது. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை
சொன்னாலும் உற்றார் உன்னை மறந்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. ஹalleluya மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென் எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஹalleluya ஆமென். நான் தேடி போகல, என்னை தேடி அவர் வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் ஈவு. ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. கிஃப்ட்டை நான் கேட்கல, கிஃப்ட் என்னை தேடி வந்து என்ன பண்ணாரு? கொடுத்துட்டார். ரட்சிப்பை நான் தேடி போகல, ரட்சிப்பை என்னை தேடி வந்து கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஹalleluya ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு ரட்சிப்பு தந்தார். அதே போல் உங்கள் ஊர், உங்கள் பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த ஊர்? பிரதர் எந்த ஊர்? ராசிபுரமா நீங்கள்? சரி, ராசிபுரத்தில் இருக்கிற பாலசுப்ரமணியன் என்னென்ன தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்துட்டார் பரலோகத்திலிருந்து. ஹல்லேலூயா. அதே போல் உங்கள் ஊர் பேரெலாம் நீங்கள் சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்களேன். எப்படியோ இருந்தோம், நான் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்ன பண்ணார்? ரட்சிப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு கொடுத்த பிறகு திருப்பி என்ன கேட்குறாரு? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை தான் கேட்குறார். ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, எதையுமே கேட்கல, நம்முடைய சின்ன இருதயத்தை தான் அவர் கேட்குறார். இதோ வாசப்படையிலிருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு வந்து யார் கதவை திறக்கிறாங்களோ நான் அங்கே வந்து அமர்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்துக்கு யாருக்கு மாத்திரம் இடம் கொடுக்க வேண்டும்? இயேசுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து மீண்டுமாக பாடலாமா? ஆயத்தமா இருக்கீங்களா? பாடலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்ளலாமா? அமர்ந்து கொண்டு இந்த பாடலை பாடலாம். அதை தொடர்ந்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. சேர்ந்து பாடலாம். பால் மேலே வாங்க. எல்லா கைகளை தட்டுவோம். பாவங்கள் போக்கவை, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கைகளை உயர்த்தி எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா.
ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவ்வளோ நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர், இந்த புவி மானிடர் புகழ் பாடிட மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்த தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடலில் அருமையான ஒரு வரி இருக்கிறது. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம், அவர் பாதையில் நடப்போம். ஹல்லேலூயா, ஆமென். நமக்காக பிறந்தார், ஒரு வழிகாட்டியாக நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்கும்படியாக நமக்காக வந்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருந்தது, எனக்கு இந்த உலகத்தில் சோதனைகள் இருந்தது. அதே போல் என்னை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் சில சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஹல்லேலூயா. இந்த பாதை என்பது, விசுவாச பாதை என்பது ஏதோ பிதா எனக்கு ஒரு சித்தத்தை தந்துட்டாரு, சந்தோஷமாக இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணல, போய் அமர்ந்துடல. அவரு கூட சொன்னார் கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் எனக்கு கொஞ்சம் ஆவி கொஞ்சம் சோர்வடைய செய்யும். சூழ்நிலைகள் சில வேளையில் சிறு பிள்ளைகளை பார்க்கும் போது மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம், அற்புதம் செய்யும் போது அவர் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் கூட இருந்தவங்களே விட்டுட்டு போகும்போது, கூட இருந்தவங்களே அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை விட்டு காட்டி கொடுக்கும் போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நாம் திங்க் பண்ணி பார்க்கணும். அதுதான் சிலுவை. ஆனால் கடைசி வரைக்கும் பிதாவின் சித்தத்தையே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அந்த ரட்சிப்பு தரணும், அதுதான் அவருடைய வாஞ்சை, அதுதான் அவருடைய நோக்கம். அது முடிவு பெரிதும் செய்து முடித்தார் அவர். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முடிவு பரியந்தம் தான் யார் நினச்சிருக்காங்களோ அவளுக்கு அந்த பரலோகத்தை அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சோதை வந்தாலும், என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், எசப்பா உம்மை விட்டு நான் தூரம் செல்ல மாட்டேன், உங்களுடைய வசனத்தை காத்துக்கொள்வேன், உமக்கு பிரியமானதை செய்வேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி கேட்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அருமையான பாடல். அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். ஆமென். பாடலாமா? ஆமென். க்ளோரி. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவில் மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவில் மாறிட புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவில் மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவில் மாறிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவதே
தொழுவம் தேர்ந்தெடுத்த மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதாகியாய் வளர்ந்தார். மாதாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாற்றிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாற்றிடுவார். அவர் நாமத்தும் அவரும் அவர் பாதையில் நடப்போம். அவர் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். சேர்ந்து எல்லாரும் பாட்டு கொலுபம் தேர்ந்தெடுத்தா மாதேவ தேவனே, மாட்டு கொலுபம் தேர்ந்தெடுத்தா மாதேவ தேவனே, மேன்மை மேன்மை வெறுத்தா தாழ்மை தரித்தா மாஜாதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தா தாழ்மை தரித்தா மாஜாதியாய் வளர்ந்தார். மாஜாதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாற்றிடுவார். அவர் நாம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஏசப்பா. இந்த பிறப்பின் சந்தோஷத்தை இந்த ஆண்டில் நான் மகிமையாக வெளிப்படுத்தினப்பா. இந்த காலை வேளையில் என்னை நிரப்புங்கப்பா. உடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் பிசாசினால சாபத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களை எல்லாம் நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த நாட்களில் நான் போய் ஜெபிக்கும் போது நான் பெற்ற அந்த இன்பத்தை, நான் பெற்ற அந்த விடுதலை அவர்களும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆண்டவரே, பலனே, உன்னதத்திலிருந்து வருகின்ற பலனே, எல்லா பலவீனங்களும் நீக்கும்படியாக நீர் பலமாயன் மேலே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கும். எங்கள் தேற்றுறவாளனை எங்களை தேற்றிட வாங்கப்பா. உங்களுடைய அன்பினால் என்ன நிரப்புங்கப்பா. வரங்களை கொடுத்து உங்களுடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. கனிகளால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா காயங்களையும் நான் ஆற்றணும் ஆண்டவரே. உங்களுடைய காரணத்தை என் மேலே ஊற்றுங்க. எல்லா கோபங்கள், பாவங்கள் எல்லாம் மாறணும்ப்பா.
என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவுங்கப்பா. இந்த நாட்களிலே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளும் புறமுமாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவே பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தகப்பன், இந்த வருகின்ற புதிய மாதத்தில் தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்றார். என்னுடைய சுபாவங்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. என் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. இந்த காலை வேளையில் ஆவியானவரே வாஞ்சிக்கிறேன், என்னை நிரப்புங்க, நிரப்புங்க. தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன், கேட்போமா? கேட்கிறவனை பெற்றுக்கொள்வான். நிரப்புங்கப்பா, ஆவியினால நிரப்புங்க, வெள்ளத்தினால நிரப்புங்க. நான் என்ன இடத்துல தவறு செய்கிறேன், எந்த இடத்துல பாவம் செய்கிறேன், எந்த இடத்துல விழுந்து போகிறேன், எனக்கு கண்டிச்சு உணர்த்துங்க. ஆவியானவர் உணர்த்தும் போது, நம் கீழ்ப்படியும் போது புது வாழ்வை நமக்கு தருகிறார், புது மீட்பை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நிரப்புங்க என்று சொல்லி எல்லாரும் கேட்டு இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் கேட்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியா. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையை வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையை வாருமே. என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நீரப்பும் உந்தன் ஆவியா. இன்று நீரப்பும் உந்தன் ஆவியா. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. கேளுங்க. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து ஆன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. வரங்களை வாஞ்சித்து இந்த நாட்கள் நம்முடைய வரங்களால் நிரப்புங்க என்று சொல்லி வாஞ்சித்து கேட்போமா? கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லல் வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லல் வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையை வாருமே. கனிகளால் காயங்கள் ஆற்றும் கருணையை வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. எல்லா கோபங்களும் போகணும். என் சுபாவங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகணும். கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தனை வாருமே. கேட்போம். கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாபனை வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே,
இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் எல்லாரும் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமை வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் எல்லாரும் வாஞ்சித்து நிரப்புங்கப்பா உந்தன் ஆவியால் பாலன் தேற்றிட வாருமே தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே கேளுங்க என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் எல்லா வாரங்களினால இந்த கடைசி நாட்களிலே நிரப்புங்கப்பா வாரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலை வாருமே வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலை வாருமே கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று 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 நிரப்பும் உந்தன் ஆவியால் கோபங்கள் போக்கி பாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே ஆமென் கோபங்கள் போக்கி சாபங்கள் மாற்றும் ஆவி வாருமே பாவங்கள் கழுவி பரமனே வாருமே பாவங்கள் போக்கி ஆமென் glory என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் நிரப்பும் இயேசு தெய்வம் glory என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால் நிரப்பும் glory ஆவியால் glory என்னை நிரப்பும் இயேசு நிரப்புங்கப்பா glory உந்தன் ஆவியால் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஆழமாய் ஒளியிடுவே நிரப்பிடுவே எல்லா கைகளை தட்டி பின்மாரியின் அபிஷேகம் அதிகமாய் பொழிந்திடுமே தீர்க்கதரிசி அக்கினியாய் இறங்கிடு வந்திடுமே
காற்றாக வீசிடுமே. சிவனடியாக வாழ்ந்திடும் Glory, Amen. அக்கினியாய் இறங்கிடுமே. Amen. நாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே. வெறும் Glory, ஒவ்வொரு மேலையும் மாம்சமான அவர் மேல் அக்கினியாய் நாவாக ஓமேனகிடமாசி கணமாத்தாரா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை வல்லமை உன்னதத்தின் Glory. வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா கைகளை உயர்த்தி பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் Glory. ஆமென். ஒவ்வொரு மேலையும் இந்த கால வேளையில ராவின் அக்கினியினால நிரப்புங்க. ரகிடமாசி கணமாத்தாரா ஆமென். பொழிந்திடும் வல்லமை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. உன்னதத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலையும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இனியின் வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆவின் இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அத்துக்கூட்டு என்ற ரத்தத்தை அவருடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அத்துக்கூட்டு என்ற ரத்தத்தை ஹல்லேலூயா உயர்த்துகிறோம். எல்லா கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் உயர்த்துகிறப்பா சோத்திர 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 எங்கள் மேலே ஊற்றுனதுக்காக நன்றி. எங்கள் மேலே ஊற்றுனதுக்காக நன்றி அப்பா. வரங்களினால நிரப்புனதுக்காக நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஊற்றுகிறோம். ஆமென். சோத்திரம் 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 சோத்திரப்பா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் உயர்த்துகிறோம். நம்ம ஆராதிக்கிறோம்ப்பா. தொழுது கொள்ளுகிறோம். நிறைவான தேவன் அவர். இந்த காலை வேளையில் நிறைவான ஆவியோட நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிறார். உயர்த்துகிறோமா? நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஹல்லேலூயா ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கிறோம் அன்பு செய்கிறோம். இந்த காலை வேளையில முழு உள்ளத்தோடு ஆவியானவரே அன்பு செய்கிறோம். கையில உயர்த்தி ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம்
ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அன்பின் தேவனே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலும் இந்த வேலை முழுமையாக எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து வர எல்லா பகுதியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.